ஸோ வெல்கம் டு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மிட் சீரிஸ். ஸோ ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு மூவி வந்து அவார்ட் வின் பண்ணிடுச்சு அப்படின்னா, அந்த மூவி வந்து ரொம்ப பெரிய லெவலில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மித்தா சார், ரியாலிட்டியா சார்? இல்லை, இதுவுமே தப்பான மிஸ்கன்செப்ஷன் தான். இப்போ அவார்டு ஜெயிக்கிறதும் கமர்ஷியலாக ஜெயிக்கிறதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ஒரு படம் வந்து எக்ஸ்பிரிமெண்டலாக அவார்டு ஜெயிக்குது அப்படின்னா இட் டசன்ட் மீன் தட் அது வந்து தேட்டர்லேயும் போய் நல்ல கலெக்ஷன்ஸ் அள்ளிடும் அப்படிங்கிறது மீனிங் கிடையாது. பட் நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸில் அவார்டு ஜெயிக்கிறத ஒரு மார்க்கெட்டிங் எலமெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நார்மலாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கும் கேன்ஸ் ஃபெஸ்டிவல்ஸ்லேயே ஜெயித்த படம் அப்படிங்கிறத சொல்லி ஒரு படத்தை ஆடியன்ஸ் வந்து பார்க்க வர்றதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா ஆடியன்ஸ் காசு கொடுத்து பார்த்தாலும் ஒர்த்தான ஒரு கண்டென்ட் நம்ம பார்க்க போகிறோம்ப்பா, ஏன்னா ஃபெஸ்டிவல்ஸில் போய் ஜெயித்த படம் அப்படிங்கிற ஃபீலை கொடுக்கறது தான், ஆடியன்ஸை மோட்டிவேட் பண்ணுறது தான் விஷயமே தவிர அவார்டு ஜெயிக்கிறதுக்கும் படத்தோட சக்ஸஸ்க்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு தான் ஃபிலிம் மேக்கர்ஸ் ஒர்க் பண்ணணும்.